ஹாய் குட்டீஸ், வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அது சூரியனும் சேவலும். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவரும் ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்படி விவசாயம் பார்க்கும்போது ஒரு நாள் பயங்கர வெயில் அடிச்சுது. பயங்கரமாக அவருக்கு வேர்த்து ஊற்றுச்சு. அப்போ இதனால் அவருக்கு பயங்கரமாக கோவமாக வந்துச்சு. அப்போ மேலே சூரியனை பார்த்தா சூரியன் அழகாக சிரிச்சிட்ருக்கிறார். இவருக்கு வந்தது பாருங்க கோவம். இப்போ சூரியனை கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நீ எதுக்கு இப்படி வந்த, எதுக்கு இப்போ எங்களை இப்படி கஷ்டப்படுத்துற, என்னால் பாரு வேலையே செய்ய முடியல, நீ வரவே வராத, நீ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறார். திட்டினோன்னு சூரியன் ரொம்ப சோகமாக போயிடுச்சு. அப்புறம் இவர் திட்டிட்டு போய் என்ன பண்ணார், இவர் போய் படுத்து தூங்கிட்டார். ஜாலியாக கொரட்டை விட்டு தூங்கிட்டார். அப்புறம் மறுநாள் காலையில் முழிச்சு பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. ஐயோ என்னடா ஒரே இருட்டாக இருக்குது, இந்நேரம் காலையில் ஆயிருக்கணுமே, சூரியனை காணுமே, சரி வெளியே போய் பார்க்கலான்னு வெளியே போய் பார்த்தா அப்பவும் இருட்டாக இருக்குது. செடியெல்லாம் வாடி போய் கிடக்கு. சுச்சோ என்னடா இது சூரியனை காணோம் யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ ஐயோ நம்ம நேற்று நம்ம சூரியனை போட்டு நம்ம திட்டமே, அதுக்கு தான் கோவிச்சுட்டு சூரியன் போயிட்டார் போல இருக்கே. ஐயோ எப்படியாவது சூரியனை போய் சமாதானப்படுத்தி நம்ம திரும்ப கூட்டிகிட்டு வரணும். சரி நம்ம முதல்ல யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவர்கிட்ட இருந்தால் ஒரு பிக் இருந்துச்சு. அந்த பிக்கை கூப்பிட்டார். அப்போ அந்த பிக்கு வந்துட்டு விவசாயிக்கிட்ட கேட்டுச்சு. சொல்லுங்கள் முதலாளி, என்ன வேணும், என்னையை தான் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நீ எதுக்காக என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்ச்சு. அப்போ முதலாளி இருந்துட்டு என்ன சொன்னார், நான் சூரியனை திட்டேன், நீ போய் தயவு செஞ்சு சூரியனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாஞ்சி. நானா, சரிங்க முதலாளி, நான் எப்படியாவது போய் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றேன்ட்டு போச்சு. அங்கே போய் சூரியனை பார்த்துட்டு, சூரியன் எங்கே இருக்கிறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க, எங்கள் முதலாளி தெரியாமல் திட்டாரு, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கெஞ்சி அழுதுச்சு. ஆனால் சூரியன் வரவே இல்லை. சூரியன் தான் என்ன பண்ணார், அழகாக போய் மேகத்துக்குள்ளே போய் ஜாலியாக தூங்கிட்டு இருந்தார். அப்போது கூப்பிட்டு வரலையா. அப்போ அந்த பிகு ஒரே சோகமாக போயிடுச்சு. அப்புறம் முதலாளிக்கிட்ட சொல்லிச்சு, விவசாயிக்கிட்ட, இந்த மாதிரி நான் கூப்பிட்டு பார்த்தேன், அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவர்கிட்ட இருந்த ஒரு மாடை கூப்பிட்டார். மாடு வந்துச்சு. யாருங்க, என்னை தான் கூப்பிட்டீங்களா? நானா, சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ச்சு. நீ எனக்கு போய் சூரியனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரணும்னு சொன்னாங்க. சரி நான் போய் பார்க்குறேன், வந்தாருன்னா கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு மாடு. போயிட்டு சூரியன் என்ன இருக்கீங்க, சூரியன் எங்கே இருக்கீங்க, வாங்க, அவர்தான் தெரியாமல் திட்டிப்புட்டார் அம்மாவே, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. ஆனால் சூரியன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு, வரவே இல்லை. மாடு சோகமாக போயிடுச்சு.